அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அன்பரசிக்கும் கபிலனுக்கும் அன்று காலைதான் திருமணம் முடிந்தது. முதலிரவு அறையில் கபிலன் காத்து கொண்டிருந்தான். அவன் முகமெல்லாம் வியர்த்திருந்தது. அந்த அறையில் ஏசி ஓடிக்கொண்டிருந்த நிலையிலும் அவன் உள்ளத்தில் இருந்த பதட்டம் முகத்தில் அப்படியே தெரிந்தது. அன்பரசி அலங்காரத்தோடு பேரழகியாக அந்த அறைக்குள்ளே வந்தாள். உள்ளே வந்தவுடன் கபிலன் அருகில் உட்கார்ந்தாள் அன்பரசி. கபிலன் அன்பரசியிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று பதட்டமாக சொன்னான். அன்பரசி யோசனையுடன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்றாள். திருமணத்திற்கு முன்பு நாங்கள் ஒரு பொய் சொல்லிவிட்டோம் என்றான். அன்பரசியின் முகம் மாறியது. அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கபிலன் தொடர்ந்தான். நான் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் எனக்கு 25,000 மட்டுமே ஊதியம் கிடைக்கிறது. ஆனால் உங்கள் வீட்டில் சொல்லும்போது புரோக்கர், எனது அம்மா, உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து 50,000 சம்பளம் வாங்குவதாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த உண்மையை மறைத்துவிட்டு உன்னோடு வாழ்க்கையை ஆரம்பிக்க எனக்கு விருப்பம் இல்லை என்றான். அதிர்ந்து போனாள் அன்பரசி. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து உண்மையை மறைத்தால் என்ன? நீங்களாவது என்னிடம் உண்மையை சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா என்றாள். நீங்களும் தானே சேர்ந்து உண்மையை மறைத்திருக்கிறீர்கள், அது தப்பில்லையா என்று கேட்டாள். பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தான் கபிலன். இது மட்டும் தானா, இல்லை இன்னும் வேறு என்னென்ன உண்மையை எல்லாம் மறைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவளுக்கு சட்டென்று ஒரு விஷயம் மனதில் தோன்றியது. அந்த வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் புதிதாக இருந்தன. அந்த அறையில் ஏசி புதிதாக மாற்றப்பட்டிருந்தது. சமையல் அறையில் ஆளுயர ஃப்ரிட்ஜ் ஒன்று பளபளவென்று புதிதாக மின்னிக் கொண்டிருந்தது. சோஃபா, பீரோ என்று நிறைய பொருட்கள் புதிதாக இருந்தது. அவள் அது குறித்து கபிலனிடம் கேட்டாள். உங்கள் வீட்டிலிருந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வருகிறார்கள் என்று சொன்னவுடன் அனைத்து பொருட்களையும் இஎம்ஐயில் வாங்கி போட்டோம் என்று சொன்னான் கபிலன். இதோடு அவள் சீராக கொண்டு வந்திருந்த பொருட்களும் அந்த வீட்டுக்குள் நிரம்பி கிடந்தது. ஒரு கணம் யோசித்தவள், இப்போது என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்றாள். கபிலன் அமைதியாக இருந்தான். திட்டம் போட்டு ஏமாற்றி இருக்கிறீர்கள் என்றாள் அன்பரசி. கபிலன் சட்டென்று, இல்லை அன்பரசி, உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அன்பரசியை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் சொல்லுவதை கேள் என்று வீட்டில் இருப்பவர்கள் பேசியே என் மனதை மாற்றிவிட்டார்கள். இல்லை, வேறு பெண்ணை பார்ப்பதாக சொன்னார்கள். திருமணத்திற்கு பிறகு என்னுடைய சூழ்நிலையை எடுத்து சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்து நானும் அமைதியாக இருந்துவிட்டேன். என்னை மன்னித்துவிடு. நானாவது உண்மையை சொல்லியிருக்க வேண்டும். எனக்கு அடுத்த பதவி உயர்வு கம்பெனியில் கிடைத்தால் கண்டிப்பாக 50,000 ரூபாய் ஊதியம் கிடைக்கும் என்றான். அவனை முறைத்து பார்த்தவள், நான் யோசித்துவிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இப்போது என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்றாள். அதனைத் தொடர்ந்து அமைதியாக கட்டிலின் ஓரத்தில் படுத்துக்கொண்டாள். அவனும் அவள் அருகில் படுத்துக்கொள்ள அன்பரசி அவனை பார்த்து, நான் சொல்லும் வரை நீங்கள் கீழே படுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டாள். கபிலன் பாயை எடுத்து போட்டு கீழே படுத்துக்கொண்டான். 3 நாட்கள் அன்பரசி அமைதியாக இருந்தாள். அன்று கபிலன் வேலைக்கு சென்ற பிறகு அவளுடைய மாமியார் குமுதா அன்பரசியிடம் வந்து பேசினார். அம்மா, புரோக்கர் மூலமா பொண்ணு பார்க்கும்போது பையனோட சம்பளத்தை கூட குறைய சொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதுக்காகவெல்லாம் திருமணம் முடிந்த பிறகு வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறது சரியா என்று கேட்டார். கபிலன் அவரிடம் நடந்த அனைத்தையும் சொல்லி இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டவள், அத்தை, உங்களுக்கு இது சாதாரண விஷயமாக இருக்கலாம். ஆனால் பெரும் கனவுகளோடு திருமண பந்தத்தில் இணையக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இது சாதாரண விஷயமில்லை. உங்கள் மகளை இப்படி யாராவது ஏமாற்றி திருமணம் செய்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்று யோசித்து பாருங்கள். இந்த உலகில் பணம் மிக மிக முக்கியம். அது இல்லாமல் வாழவே முடியாது. பணம் இல்லை என்றால் மனிதர்களாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றாள் அன்பரசி. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பே நம்பிக்கையை உடைத்துள்ளீர்கள். இன்னும் எத்தனை பொய் சொல்லியிருக்கிறீர்கள், இனிமேல் எத்தனை பொய் சொல்ல போகிறீர்கள் என்று நினைக்கும் போதே கோபத்தை விட வருத்தம் மனது முழுக்க நிறைந்திருக்கிறது என்றாள். பதில் பேச முடியாமல் அமைதியாக இருந்து கொண்டார் குமுதா. தன் கணவர் சரவணனிடம் சென்று,
நீங்கள் மருமகளிடம் சென்று எதையும் பேசாதீர்கள் என்றும் சொல்லி வைத்தார். அன்று மாலை கபிலன் வேலை விட்டு வந்த பிறகு அன்பரசி அவனிடம் பேசினாள். நான் நன்றாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்றாள். கபிலன் மனம் படபடக்க அவள் என்ன சொல்வாள் என்று ஆர்வமாக கேட்டான். நான் உங்களுக்கு 3 மாதங்கள் அவகாசம் தருகிறேன். அதற்குள் நீங்கள் 50,000 ஊதியம் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல வேலையை தேடிக்கொள்ள வேண்டும். அல்லது நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய வேலையிலேயே 50,000 ஊதியம் வாங்கும் அளவுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றாள். அப்படி நடந்துவிட்டால் நீங்கள் சொன்ன பொய் உண்மையாக மாறிவிடும். அதன் பிறகு நான் உங்களோடு மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடங்க தயாராக இருக்கிறேன். இல்லையென்றால் நான் இந்த வீட்டை விட்டு செல்வதை யாராலும் தடுக்க முடியாது என்றாள். கபிலன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அவன் பதிலை கூட கேட்காமல் தன் வேலையை பார்க்க சென்றாள். 1 வாரத்திற்கு பிறகு மகளை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்தார் ஜோதி. தன்னுடைய அம்மாவிடம் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி வருத்தப்பட்டாள் அன்பரசி. உடனே ஜோதி, நான் அப்பாவிடம் பேசிவிட்டு உனக்கு தகவல் சொல்கிறேன், நீ அதுவரை கவலைப்படாமல் இரு என்று மகளுக்கு ஆறுதல் சொன்னார். ஜோதி வீட்டிற்கு சென்ற பிறகு தன்னுடைய கணவர் வேலவனிடம் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்ல அவர் புரோக்கரை அழைத்து கடுமையாக கண்டித்தார். இப்படி ஏமாற்றி விட்டீர்களே, உங்களுக்கு ஒரு மகள் இருந்தால் இப்படி செய்வீர்களா என்று கேட்டார். புரோக்கரோ எதுவும் தெரியாதது போல், என்னிடம் 50,000 சம்பளம் வாங்குவதாகத்தான் சொன்னார்கள் என்பது போல் நாடகம் ஆடினார். வேலவன் மகள் அன்பரசிக்கு போனில் தொடர்பு கொண்டு பேசினார். அன்பரசி, நீ அந்த வீட்டில் இருக்க வேண்டாம், உடனே கிளம்பி நம்முடைய வீட்டிற்கு வா என்றார். மேலும் இது போன்ற ஏமாற்று பேர்வழிகளோடு வாழ்க்கையை வாழ வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்றார். அப்பா, கொஞ்சம் அமைதியாக இருங்கள். நான் அவருக்கு 3 மாதங்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறேன். அதற்குள் அவர் சொன்னபடி 50,000 ஊதியம் வாங்கிவிட்டால் எனக்கு அவரோடு வாழ்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாள். ஆனால் அவரோ, அம்மா, 3 மாதங்கள் என்பது மிகப்பெரிய காலம். அதுவரை நீ அங்கு இருக்க முடியாது. உடனே இந்த திருமணத்தை ரத்து செய்து விட வேண்டும் என்றார் வேலவன். அப்பா, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிப்பதற்கு இது சாதாரண விஷயம் இல்லை. திருமணத்திற்கு முன்பாகவே நாம் சரியாக விசாரித்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் போனது நம்முடைய தவறும் தான். இனியாவது கவனமாக முடிவெடுக்க வேண்டும் என்றாள் அன்பரசி. மகள் சொன்னதை கேட்டுக்கொண்டு அமைதியாக போனை வைத்தார் வேலவன். கபிலன் தன்னுடைய அலுவலகத்தில் பதவி உயர்வு பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று விசாரிக்க தொடங்கினான். அதற்காக கடுமையாக உழைக்க ஆரம்பித்தான். ஆனால் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. 2 வாரங்கள் கடந்திருந்த நிலையில் கபிலன் வேலையிலிருந்து நீக்கப்பட்டான். அது அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அலுவலகத்திற்கு சென்று அவன் எவ்வளவோ பேசி பார்த்தும் தகுந்த காரணங்கள் எதுவும் சொல்லாமல் அவனை வேலையிலிருந்து நீக்கினார்கள். அவன் அத்தனை வருடங்கள் வேலை பார்த்ததற்குரிய செட்டில்மெண்ட்டுகள் அனைத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தனர். சோர்ந்து போய் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அன்று இரவு வேலை போனதை அன்பரசியிடம் சொல்ல அவள் அமைதியாக இருந்தாள். கபிலனுக்கு வேலை போக போகிறது என்று அன்பரசிக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது. இன்னும் சொல்ல போனால் கபிலன் வேலை பறிபோவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அன்பரசிதான். அனைத்தையும் தெரிந்து கொண்டு கபிலன் சொல்லும் போது இப்போதுதான் இந்த விஷயம் தெரியும் என்பது போல் கேட்டுக்கொண்டிருந்தாள். மேலும் அவனிடம், வேலை போனால் என்ன, இன்னொரு வேலையை தேடிக்கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாக படித்திருக்கிறீர்கள், 2 டிகிரி வாங்கியிருக்கிறீர்கள். இப்போது தேடினாலும் 2 மாதத்தில் 50,000 ரூபாயில் புதிதாக ஒரு வேலையை உங்களால் தேடிக்கொள்ள முடியும். இல்லையென்றால் ஏதாவது தொழில் செய்ய முயற்சி செய்யுங்கள் என்றாள். தன்னுடைய வேலை பறிபோவதற்கு அன்பரசிதான் காரணம் என்று தெரியாதவன், மனைவி சொல்வது சரிதான், அவள் சொன்னபடியே ஏதாவது தொழில் செய்ய முயற்சி செய்யலாம் என்று நினைத்தான். குமுதாவிற்கு கபிலனின் வேலை பறிபோன விஷயம் தாமதமாகவே தெரிய வந்தது. அவர் மனதுக்குள்ளாக புலம்ப ஆரம்பித்தார். ஒழுங்காக ஒரு வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் போதே இவள் இந்த பேச்சு பேசுகிறாள். இன்று இவனுக்கு வேலையும் இல்லாமல் போய்விட்டது. என்னவெல்லாம் பேசியிருப்பாளோ என்று மனதுக்குள் நினைத்து நொந்து கொண்டார். மேலும் பையனை ஒழுக்கமாக வளர்த்து
எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஆளாக்கி இருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு பணம் தான் முக்கியமாக இருக்கிறது. பையன் குடித்தால் கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்று தன் கணவரிடம் புலம்பிக் கொண்டார். நான் வேண்டுமானால் மருமகளிடம் பேசி பார்க்கவா என்று கேட்டார் சரவணன். எங்க என்னாலேயே அவகிட்ட பேச முடியல, நீங்க போய் அவகிட்ட என்னத்த பேச போறீங்க? அமைதியா இருங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் என்றார் குமுதா. கபிலன் காலையில் வேலை தேடுவது ஒரு பக்கம் என்றும், மாலையில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் செய்வதற்காக என்ன தொழில் செய்யலாம் என்று விவாதிப்பதுமாக இருந்தான். நாட்கள் வேகமாக செல்ல துவங்கியது. 1 மாதம் கடந்து போனது. கபிலன் நடந்து கொள்ளும் விதம், அவன் முயற்சி செய்கின்ற விதம் என்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் அன்பரசி. கணவனை எடை போட்டுக் கொண்டிருந்தாள். அன்றொரு நாள் அன்பரசியின் அம்மா ஜோதியிடமிருந்து கபிலனுக்கு போன் வந்தது. அவர் குரலில் இருந்த கோபத்தை அவனால் உணர முடிந்தது. 1 நிமிடத்திற்கு பிறகு ஜோதி மருமகனிடம் தன்னுடைய கணவர் நடத்தக்கூடிய கடை இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் தற்போது பராமரிப்பு வேலைகள் நடந்து வருவதாகவும், பராமரிப்பு வேலைகள் 2 வாரத்தில் முடிந்த பிறகு கடைகள் அனைத்தும் ஏலம் விடப் போவதாகவும் சொன்னார். நீங்களும் அந்த மார்க்கெட்டில் ஒரு கடையை ஏலத்தில் எடுத்து வியாபாரம் செய்யலாம், அதற்கான வேலைகளை பாருங்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன விஷயம் அவனுக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது. மேலும் அவர் இதை பற்றி அன்பரசியிடம் எதுவும் சொல்லிக்கொள்ள வேண்டாம் என்றும் சொல்லி வைத்தார். அவர் அவ்வாறு சொன்னதற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவன் சரி என்று அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு போனை வைத்தான். பழங்களை மொத்தமாக வாங்கி வியாபாரம் பார்க்கலாம் என்று முடிவெடுத்தான். பழங்கள் மொத்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தான். வேலை தேடுவதை விட்டுவிட்டு முழுவதுமாக தொழில் தொடங்குவதில் ஆர்வமாக இருந்தான். அதற்கான பணத்தை ஒரு பக்கம் ஏற்பாடு செய்தான். மறுபக்கம் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்ட நஷ்டங்களையும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அவனுடைய நண்பர்களோ அவனிடம் பணம் இருந்தால் மட்டும் கடையை ஏலம் எடுத்துவிட முடியாது, அதற்காகவே இருக்கக்கூடியவர்கள் அதை அவ்வளவு சுலபத்தில் விட்டுத்தர மாட்டார்கள். கிட்டத்தட்ட அந்த மார்க்கெட்டில் 120 கடைகள் கட்டப்பட்டு வருகிறது. அத்தனை கடைகளிலும் ஏற்கனவே பராமரிப்புக்கு முன்பாக கடை நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள்தான் ஏலம் எடுப்பார்கள் என்று கபிலனை பயமுறுத்தினார்கள். கபிலனோ என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு தொகை ஏலம் போனாலும் சரி, நான் கடையை ஏலம் எடுப்பது உறுதி என்ற முடிவோடு இருந்தான். கபிலனிடம் பேச்சு கொடுத்து அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள முயன்றாள் அன்பரசி. அப்போது தன் அப்பா செய்வது போல் வியாபாரத்தையே தன்னுடைய கணவன் கபிலன் செய்ய முயற்சிப்பதை தெரிந்து கொண்டாள். கபிலனே அவளிடம் அனைத்தையும் சொல்லி வைத்தான். அன்பரசி கொடுத்திருந்த 3 மாத கால அவகாசத்தில் 2 மாதங்கள் முடிந்து போனது. எந்த வேலைக்கும் செல்லாமல் தொழில் செய்வது என்ற உறுதியோடு இருந்தான் கபிலன். கடைகள் ஏலம் விடுவதற்கான அறிவிப்பு 10 நாட்களில் வெளியானது. அதனைத் தொடர்ந்து 20 நாட்களில் ஏலம் தொடர்பான அனைத்து நடைமுறைகளும் முடிந்து கடை தன்னுடைய கைக்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தான் கபிலன். ஆனாலும் அதில் ஒரு சிக்கல் இருந்தது. கடை கபிலனுக்கு கிடைத்தாலும் அப்போது மனைவி கொடுத்த 3 மாத கால அவகாசம் முடிந்திருக்கும். அவளை எப்படியாவது சமாதானம் செய்ய வேண்டும் என்ற முடிவில் இருந்தான். அன்றோடு அவள் கொடுத்த 3 மாத கால அவகாசம் முடிகிறது. அன்று காலையில்தான் அவன் கடை ஏலம் தொடர்பான முடிவுகளை பெறுவதற்காக நகராட்சி அலுவலகத்திற்கு சென்றிருந்தான். அவன் பட்ட கடின உழைப்புகள் எல்லாம் அவனுக்கு பலனாக வந்து கிடைத்தது. அந்த மிகப்பெரிய மார்க்கெட்டில் உள்ள 120 கடைகளில் ஒரு கடை அவனுக்கு கிடைத்தது. தன்னுடைய தொழிலை தொடங்கலாம் என்று நிம்மதி அடைந்தான். அங்கு நடைமுறைகள் அனைத்தும் முடிய மாலை ஆகிவிட்டது. அன்பரசியை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்தான். வீட்டிற்கு வந்தவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டில் அன்பரசி இல்லை. என்ன நடந்தது என்று தன்னுடைய அம்மாவிடம் கேட்க, அவள் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள் என்ற குமுதா, 1000 பொய் சொல்லி திருமணம் செய்யலாம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பொய் சொல்லி கூட திருமணத்தை நடத்த முடியவில்லை. பெண் வீட்டார்கள் அதையே மிகப்பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை முறித்து கொண்டு சென்று விடுகிறார்கள் என்று புலம்பினார். கபிலன் சோர்வாக நாற்காலியில் உட்கார்ந்தான். அடுத்து என்ன செய்யலாம் என்ற யோசனைகள் அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது.
அன்பரசியை சென்று பார்க்கலாமா என்று அவன் மனம் யோசித்தது. ஆனாலும் அன்பரசியை பார்க்க செல்வதற்கு முன்பாக கடையை துவங்கி வருமானத்தை ஈட்டிய பிறகு மனைவியை சென்று சந்தித்தால் நாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் என்று யோசித்தவன் கடையை தொடங்கும் முயற்சியில் ஈடுபட்டான். அன்பரசி தன்னுடைய வீட்டிற்கு சென்றவுடன் அவளுடைய அப்பா, நான் கூட எங்க அந்த ஏமாற்றுக்கார குடும்பத்திலேயே நீ வாழ்ந்துருவியோன்னு நினைச்சிட்டேன். நல்ல வேளை நீ அங்க இருந்து வந்துவிட்டாய். கூடிய விரைவில் விவாகரத்தை வாங்குவதற்கான அனைத்து வேலைகளையும் நான் செய்கிறேன் என்றார். அவருடைய மனைவி ஜோதி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அவருடைய முழு கவனமும் அன்பரசியின் மனநிலையை தெரிந்து கொள்வதிலேயே இருந்தது. பழங்கள் அனைத்தும் உத்தரப்பிரதேசத்தில் புகழ்பெற்ற நாசிக்கிலிருந்து இறக்குமதி செய்தான். மொத்த வியாபாரமாக வியாபாரிகளுக்கு பழங்களை விற்பனை செய்தான். ஆனாலும் விலையை சரியாக நிர்ணயம் செய்தல், பழங்களை பாதுகாத்தல் போன்ற சில விஷயங்களில் போதிய அனுபவம் இல்லாத காரணத்தால் முதல் மாதம் அவன் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கவில்லை. இரண்டாவது மாதத்தில் இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தான். நஷ்டத்தை குறைப்பதற்கான வழிகளை கண்டுபிடித்தான். அவன் எதிர்பார்த்த அளவு வருமானம் கிடைக்கவில்லை என்றாலும் அவன் முன்னர் வாங்கிய ஊதியத்தை விட வருமானம் அடுத்த மாதம் அதிகமாக இருந்தது. மூன்றாவது மாதத்தில் எப்படியும் 50,000 லாபத்தை கண்டிப்பாக நம்மால் பெற்றுவிட முடியும். அன்பரசியிடம் சென்று பேசுவதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நினைத்தவன் அதுவரை அன்பரசி எந்தவித முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது என்று மனதுக்குள் நினைத்து தவித்துக் கொண்டிருந்தான். அன்று ஒரு நாள் அலுவலகத்தில் வேலை பார்த்த அவனுடைய நண்பன் ஒருவனை சந்திக்க நேர்ந்தது. அப்போது, உன்னுடைய மனைவியின் கல்லூரி தோழர்தான் நம்முடைய முதலாளியின் மகன் என்றும் அவரிடம் சொல்லி உன்னை வேலையில் இருந்து நீக்கியது உன்னுடைய மனைவியின் வற்புறுத்தலால் தான் என்பதையும் சொன்னான். அதிர்ந்து போனான் கபிலன். இவளுக்கு என்னோடு வாழ விருப்பம் இல்லை என்றால் அதை முதல் மாதத்திலேயே சொல்லிவிட்டு தாராளமாக சென்றிருக்கலாம். அதை விட்டுவிட்டு இப்படி என்னுடைய வேலையை காலி செய்ய வேண்டிய அவசியம்தான் என்ன? இவளுக்கு எங்கிருந்து அந்த தைரியம் வந்தது என்று யோசித்தான். ஆனாலும் அவள் செய்ததில் ஒரு நல்லதும் நடந்திருக்கிறது. அவள் அப்படி செய்யவில்லை என்றால் நான் காலம் முழுக்க அந்த கம்பெனியில் அடிமையாக வேலை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். சம்பளமும் நான் எதிர்பார்த்தது போல் அதிகமாக வராது. இன்று நான் ஒரு தொழிலை செய்கிறேன். இதில் எனக்கு நல்ல வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டான். இதற்காகத்தான் தன்னை வேலையிலிருந்து நீக்க சொல்லியிருப்பாளோ என்றும் யோசித்தான். உடனடியாக அவளிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்தான். அவளுடைய வீட்டிற்கு சென்று பேசுவது சரியாக இருக்காது என்று முடிவெடுத்தவன் அவளிடம் தொலைபேசியில் பேசி காஃபி ஷாப் ஒன்றில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தான். அவளும் அவனை சந்தித்து பேசுவதற்கு தயாராக இருந்தாள். இருவரும் காஃபி ஷாப்பிற்கு வந்து சேர்ந்தவுடன் கபிலன் அன்பரசியை பார்த்து, என்னுடைய வேலை போவதற்கு நீதான் காரணமாக இருந்தாயா என்று கேட்டான். ஆம் என்று தலையாட்டினாள். எதற்காக என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான். உங்களால் எத்தனை வருடங்கள் வேலை பார்த்தாலும் அந்த கம்பெனியில் 50,000 ஊதியத்தை பெற முடியாது. அது ஒரு சிறிய கம்பெனி. அதை தெரிந்து கொண்டுதான் நான் அவ்வாறு செய்தேன் என்றாள். அதை பற்றியே அவன் பேசிக்கொண்டிருக்க விருப்பமில்லை. நீ நினைத்தது போல் இந்த மாதம் நான் 50,000க்கும் மேலேயே சம்பாதித்து விட்டேன் என்றான். நான் உங்களுக்கு கொடுத்த 3 மாதங்கள் எப்போதோ முடிந்து விட்டதே என்றாள். அப்படி என்றால் உன்னோட முடிவு என்ன என்று கேட்டார். நான் தான் அந்த கடையின் கல்லாவில் உட்காருவேன், உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டாள். அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் மனமெல்லாம் மகிழ்ச்சியில் துள்ளியது. அவனுடைய மகிழ்ச்சியை வெளிக்காட்ட முடியாமல் தவித்தான். அவன் திக்குமுக்காடி போய் உட்கார்ந்திருக்க அவள் தொடர்ந்து பேசினாள். நீங்கள் செய்த தவறுக்கு என் அப்பாவிடம் வந்து பேசுங்கள், அவரிடம் மன்னிப்பு கேட்டு விடுங்கள் என்றாள். சற்று யோசித்துவிட்டு சரி என்று தலையாட்டினான். நாளைக்கு நான் வீட்டிற்கு வருகிறேன், நீ தயாராக இரு, என்னோடு கிளம்பி வருவதற்கு என்றான். மேலும் தொடர்ந்து இருவரும் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். அன்பரசி கபிலனிடம் இதுக்கு மேல் என்னிடம் எதையும் மறைப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றவள் 1000 பொய் சொல்லி திருமணத்தை நடத்தலாம் என்பதெல்லாம் பேச்சு வழக்கு, உண்மையில்லை. இன்றைய தலைமுறையினர் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாள். கபிலன் புன்னகையுடன் சரி சரி என்று தலையாட்ட ஆரம்பித்தான். அவர்கள் வாழ்க்கை இனிதே ஆரம்பமானது.
நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.